ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னியம்மன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஆனியன் ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் 1.5 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, அதே ஸ்பூன் அளவில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் கார மிளகாத்தூள் இருக்குங்கள, காஷ்மீர் மிளகாத்தூளோ இல்லை கார மிளகாத்தூளோ, அதை ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். மிளகு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ வச்சு நல்லா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி, உப்பு காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு வெங்காயத்தை 3 லேயராக கட் பண்ணோம், ரிங் ரிங்காக. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரெட் க்ரம்ஸு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவில் அந்த வெங்காயத்தை சும்மாவே போட்டு சும்மா டிப் பண்ணி எடுத்து வைக்கணும். மேலே இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ இதே கிண்ணத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியும் உண்டையும் ஒடிசலும் இல்லாமல் நல்லா ஒரு பஜ்ஜி மாவோட கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம எவ்வளோ தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே ஃபுல்லாக ஊற்றிடாதுங்க தண்ணியை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளவே நம்ம இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இதுதான் மிக்ஸ் பண்ண மாவு. இது வந்து பிரெட் க்ரம்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஆனியன் ரிங்ஸ் நம்ம போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த பதத்துக்கு தான் இந்த மாவு வேணும். நல்லா கலந்து விட்டு வச்சதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ஒரு ஆனியனாக டிப் பண்ணி, இந்த பிரெட் க்ரம்ஸில் தண்ணி படக்கூடாது, இந்த மாவோட ஈரம் கூட அதில் படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி சும்மா கைப்படாமல் அப்படியும் இப்படியும் பரட்டி அதில் போட்டு எண்ணெயில் பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆனியன் ரிங்ஸ் கிடைக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஆனியன் ரிங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. மைனஸ் வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பொன்னியம்மன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.